தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கூல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. ஆங்கில புத்தாண்டு பிறந்தாலே தமிழகம் முழுவதும் விழா கோலம்தான். அலங்காநல்லூர், பாலமேடு என மாநிலத்தின் பல இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கிவிடும். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் தொடங்கி மே மாதம் வரை நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்திலேயே புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில்தான் முதலில் வாடிவாசல் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆங்கில புத்தாண்டு விழாவை முன்னிட்டு தச்சங்குறிச்சி அந்தோணியார் ஆலயத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் மற்றும் ஆட்சியர் அருணா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அதில் புதுக்கோட்டை மட்டுமின்றி திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் மொத்தம் 600 காளைகள் மற்றும் 320 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு காளைகள் செல்லும் இருபுறமும் தடுப்புகள், பார்வையாளர்கள் பார்ப்பதற்கான மேடை என பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதைத் தொடர்ந்து வாடிவாசல் வழியாக ஜல்லிக்கட்டு காளைகள் ஒவ்வொன்றாக களமிறங்கின. சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்குவதற்கு மாடுபிடி வீரர்கள் ஆர்வம் காட்டினர். இதில் சில காளைகள் வீரர்கள் பிடியில் சிக்கியது. பல காளைகள் வீரர்களுக்கு போக்கு காட்டி சென்றன. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்கள் கையில் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன.